கனடாவில் நடைபெற்ற சீக்கியர் தினம் தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்த நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பங்கேற்றார். அப்போது காலிஸ்தான் ஜின்பாத் என்ற கோஷம் எழுப்பியதாக கூறப்படுகின்றது. இந்த செயல் இந்தியாவை ஆத்திரமடைய செய்துள்ளதுடன் கடும் கண்டனமும் வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக டெல்லியில் உள்ள இந்தியாவிற்கான கனடா துணை தூதுவரை அழைத்து இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிவினைவாதம், தீவிரவாதம் மற்றும் வன்முறைக்கு கனடா மீண்டும் இடமளித்துள்ளதை இது மீண்டும் ஒருமுறை எடுத்து காட்டுகின்றது. காலிஸ்தான் ஆதரவு முழக்கங்களை எழுப்பியது இந்தியா கனடா உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் காலிஸ்தான் ஆதரவு கோஷங்கள் எழுப்பப்பட்டதால் கனடாவுக்கான இந்தியாவின் துணை தூதுவரை இந்தியா மீளப்பெற்றுள்ளது. கனடாவில் பிரிவினைவாதம், தீவிரவாதம் மற்றும் வன்முறைக்கு அரசியல் இடம் கொடுக்கப்பட்டுள்ளதை இது மீண்டும் ஒருமுறை எடுத்து காட்டுகின்றது என்று இந்திய வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. டொராண்டோவில் கல்சா தின கொண்டாட்டத்தில் பேசுவதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் வந்திருந்தார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உரையாற்றிக் கொண்டிருந்த தருணத்தில் காலிஸ்தான் சார்பு கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதற்கு அவர் எவ்வித கருத்துக்களையும் முன்வைக்கவில்லை. இதுகுறித்து ஆழ்ந்த கவலை மற்றும் வலுவான எதிர்ப்பை இந்தியா வெளியிட்டுள்ளது. இதுபோன்ற வெளிப்பாடுகள் இந்தியா கனடா உறவுகளை பாதித்தது மட்டுமல்லாமல் கனடாவில் வன்முறையை ஊக்குவிக்கின்றது. இது நாட்டின் குடிமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவும் இந்தியா கூறியுள்ளது. கல்சா தின அணிவகுப்பில் உரையாற்றிய ட்ரூடோ சமூக மையங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக தனது அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்த நாடு முழுவதும் ஏறத்தாழ 8 லட்சம் சீக்கிய பாரம்பரியத்தை கொண்ட கனேடியர்களது உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாக்க நாங்கள் எப்போதும் இருப்போம். உங்கள் சமூகத்தை வெறுப்பு மற்றும் பாகுபாடுகளுக்கு எதிராக நாங்கள் எப்போதும் பாதுகாப்போம் என்று கனேடிய பிரதமர் கூறியிருந்தார். கடந்த ஆண்டு கனடாவில் காசாவில்தான் சார்பு தலைவர் ஹர்தீப் சிங் நிர்ஜர் கொல்லப்பட்டமைக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் இடையே வலுவான தொடர்பு இருப்பதாக ட்ரூடோ குற்றம் சாட்டியதை அடுத்து இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையிலான உறவுகள் முறிந்தன. இந்தியா இந்த குற்றச்சாட்டுகளை கடுமையாக நிராகரித்தது, அபத்தமானது மற்றும் ஆதாரமற்றது என்று கூறியது. மேலும் நாட்டிற்கான விசா சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவில் முருகல் போக்கை நிலவுகின்றது. இவ்வாறான பின்புலத்திலேயே ஜஸ்டின் கனேடிய பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்வில் காலிஸ்தான் கோஷம் எழுப்பப்பட்டுள்ளது. டெஸ்லா கார்களை இந்தியாவில் அறிமுகம் செய்வது தொடர்பாக இந்தியாவுக்கு பயணம் செய்ய திட்டமிட்ட எலான் மஸ்க் கடைசி நிமிடத்தில் தனது பயணத்தை ரத்து செய்து சீனாவுக்கு சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் சீனா தனது பயணத்தின் போது தானியங்கி வாகனத்திற்கான மென்பொருள் அறிமுகம் செய்து மற்றும் கடல் கடந்து தகவல்களை பரிமாற்றம் செய்வதற்கான அனுமதி பெறுவது தொடர்பான சீன அதிகாரிகளுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சீன பயணத்தின் போது எலான் மஸ்க் அந்த நாட்டு பிரதமர் லீ கியாங்கை நேரில் சந்தித்து டெஸ்லா நிறுவனம் குறித்து கலந்துரையாடியதாகவும் கூறப்படுகின்றது. குறிப்பாக இந்த சந்திப்பின் போது சீனாவில் டெஸ்லா நிறுவனத்தின் வளர்ச்சி, அந்த நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அது மாத்திரமன்றி இந்த சந்திப்பு மற்றும் கலந்துரையாடல் தொடர்பாக எலான் மஸ்க் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றினையும் விட்டுள்ளார். அந்த பதிவில் பிரதமர் லீ கியாங்கை சந்தித்ததில் பெருமை கொள்கின்றேன். ஷாங்காய் நாட்கள் தொடங்கி பல ஆண்டுகளாக நாங்கள் ஒருவரையொருவர் நன்கு அறிந்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த பதிவில் இருவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் அவர் இணைத்துள்ளார். பிரித்தானிய இளவரசருக்கும் வருங்கால மன்னருமான இளவரசர் வில்லியமுக்கும் இளவரசி கேட்டுக்கும் நேற்று திருமண நினைவு நாள். தம்பதியர் தங்கள் 13வது திருமண நாள் விழாவை கொண்டாடும் நிலையில் சமூக ஊடகம் ஒன்றில் புகைப்படம் ஒன்றையும் வெளியிட்டிருந்தார்கள். அந்த புகைப்படம் அவர்களுடைய ரசிகர்களை அதிர்ச்சியில் வைத்துள்ளது. பொதுவாக திருமண நாள் போன்ற விசேட தினங்களில் கருப்பு வெள்ளை புகைப்படங்களை பெரும்பாலானோர் வெளியிட மாட்டார்கள். ஏற்கனவே இளவரசி கேட்டுக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டுள்ளதால் அவரது ரசிகர்களும் ராஜகுடும்ப நலன் விரும்பிகளும் சோகத்தில் ஆழ்ந்துள்ள நிலையில் தம்பதியர் கருப்பு வெள்ளை புகைப்படம் ஒன்றை வெளியிட தாங்கள் அதிர்ந்து போனதாக அவர்களுடைய ரசிகர்கள் சிலர் தெரிவித்துள்ளனர். ஆனால் வில்லியம் கேட் தம்பதியர் அவ்வப்போது கருப்பு வெள்ளை புகைப்படங்களை வெளியிடுவதுண்டு. அதில் எதிர்மறையான அர்த்தம் எதுவும் இல்லை என்று கூறும் பிரபல பிரித்தானிய ஊடகம் ஒன்று 2023ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது தங்கள் ரசிகர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதற்காக அவர்கள் தேர்வு செய்திருந்ததும் ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படம்தான் என்கின்றது.
இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் நிலைபெறு தன்மையில் அதிக செல்வாக்கு மிக்க நாடாக விளங்கும் இந்தியாவுடன் கடற்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் என்று நெதர்லாந்தின் வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் அபிவிருத்தி ஒத்துழைப்புக்கான அமைச்சர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் சுமார் 20 பில்லியன் யூரோ பெறுமதியான பொருளாதார உறவு காணப்படுகின்ற போதிலும் அதனை மேலும் மேம்படுத்த விரும்புவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மும்பைக்கு விஜயம் செய்த நெதர்லாந்து அமைச்சர் இங்கு வழங்கியுள்ள விசேட பேட்டியில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளதோடு புவிசார் அரசியலில் மாத்திரமில்லாமல் பொருளாதாரத்திலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக விளங்கும் இந்தியாவுடனான நட்புறவை மேலும் மேம்படுத்த நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். இப்பிராந்தியத்தின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்தியா இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் நிலைப்பெறு தன்மையிலும் அதிக செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக உள்ளது. அதனால் இந்தியாவுடன் கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் விரும்புகின்றோம். எமது நாட்டின் மெஜஸ்டிக் என்ற பெயர் கொண்ட யுத்த கப்பல் செங்கடல் வழியாக தற்போது இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கு வருகை தந்துள்ளது. நெதர்லாந்து கடல்சார் வர்த்தக நாடாக இருப்பதால் எமது சுதந்திர வர்த்தகத்திற்கு கடல்சார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் முக்கியமானது. அதனால் இரு நாடுகளுக்கும் இடையில் வலுவான பொருளாதார உறவு எவ்வளவு முக்கியமோ அதேபோன்று இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பும் நிலைபெறு தன்மையும் உலகின் பிற பகுதிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மேலும் தெரிவித்துள்ளார். கூகுள் நிறுவனத்தின் 20 ஆண்டுகள் பணி நிறைவடைந்துள்ளதாக கூகுள் தலைமை செயற்திட்ட அதிகாரி சுந்தர் பிச்சை அவரது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். கூகுள் சேர்ந்த நாளிலிருந்து தனது வாழ்க்கை மாறிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளதோடு பல தொழில்நுட்ப மாற்றங்களுடன் தனது தலைமுறையையும் பல மாற்றங்களை கண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தனக்கு வேலை மீதான காதலும் மற்றும் ஆர்வமும் மாறாமல் அப்படியே இருப்பதாக தெரிவித்துள்ளார். மதுரையில் பிறந்திருந்தாலும் சென்னையில் 2 அறைகள் மட்டுமே உள்ள வீட்டில் வசித்து எல்லோரையும் போல பள்ளி படிப்பை முடித்த நிலையில் கரக்பூர் ஐடியில் உள்ள உலக பொறியியலிலும் பின்னர் மேலாண்மை பட்டமும் பெற்றுள்ளார். 2004 ஆண்டு ஏப்ரல் 26 கூகுள் நிறுவனத்தில் தயாரிப்பு மேலாளர் ஆக பணியில் அமர்ந்த சுந்தர் பிச்சையின் மேற்பார்வையின் கீழ் கூகுள் குரோம் மற்றும் ஆண்ட்ராய்டு ஆகியவை உருவாக்கப்பட்டன. இதனுடன் கூகுளுக்கு வருமானம் ஈட்டி தரும் கூகுள் தேடல், வரைபடம், விளம்பரம் மற்றும் யூடியூப் உள்ளிட்ட தயாரிப்புகளும் சுந்தர் பிச்சையின் பங்களிப்பு பெரிதாக இருந்ததால் தலைமையின் கவனத்தை பெற்றிருந்தார். கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பர்ட் நிறுவனத்தின் தலைவர்களாக இருந்த லாரி பேஜ் மற்றும் செர்ஜி பிரின் ஆகியோர் விலகிய நிலையில் 2019 ஆண்டு சுந்தர் பிச்சை இரு நிறுவனங்களுக்கும் ஒரே தலைமை செயல் அதிகாரியாக பதவியை அலங்கரித்து வருகின்றார். மேலும் உதவித்தொகை பெற்று வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் மேலாண்மை பயின்ற சுந்தர் பிச்சை 2022 ஆண்டு 226 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது 1854 கோடி ரூபாய் ஊதியம் பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸில் கடும் வெப்பம் நிலவி வருவதால் 2 நாட்கள் அனைத்து அரசாங்க பாடசாலைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் மாணவர்களின் கற்றலுக்கான மாற்று ஏற்பாடாக இடைவெளி கல்வியை மேற்கொள்ள அந்த நாட்டு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிலிப்பைன்ஸின் தலைநகர் பகுதியில் அடுத்த 3 நாட்களில் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் எடுக்கக்கூடும் எனவும் எண்ணப்படுகின்றது. மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலையான வெப்ப குறியீடு 45 டிகிரி செல்சியஸ் என்று அபாயகரமான மட்டத்திற்கு உயரும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் இதன் காரணமாக வெப்ப பக்கவாதம் கூட ஏற்படலாம் என குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மே மாதம் 2வது வாரம் எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் வெப்பத்தினால் ஏற்பட்ட வறட்சியினால் ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் 13 மின் உற்பத்தி நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது. அத்துடன் பிலிப்பைன்ஸின் பொருளாதார உற்பத்தி முக்கால்வாசி பங்கு வகிக்கும் லூசெனி தீவிற்கு மின்சாரத்தை விநியோகித்ததில் வெப்ப அலை சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் உள்ள விமான நிலையத்தில் நேற்றைய தினம் 6 குளிரூட்டும் கோபுரங்களில் 2 நிறுத்தி வைக்கப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பயணிகளுக்காக மின்சார விசிறிகள் பயன்படுத்தப்படுவதாக விமான நிலைய ஆணையம் இன்று தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது.